ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம மட்டனில் கிரேவி செய்ய போகிறோம். அதுக்காக 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோம். இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னா, மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம், கொத்தமல்லி இலை கொஞ்சம் போடுறதுக்கு எடுத்துருக்குறோம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறோம், தேவையான அளவுக்கு மஞ்சள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறோம், 2 தக்காளி எடுத்துருக்குறோம், சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்துருக்குறோம். இது வந்து தட்டி தாளிப்பூவில் போடுறதுக்கு. மசாலா அரைக்கிறதுக்கு இந்த பூண்டு எடுத்துருக்குறோம். இது வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்துருக்குறோம். பூண்டு, தக்காளி, மிளகு, இது மட்டும்தான் நம்ம அரைக்கிற மசாலா. நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன். நம்ம எடுத்த பூண்டை உரித்து இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஜாரில். இது வந்து தக்காளி கட் பண்ணிட்டோம். இதை மட்டும்தான் அரைக்க போகிறோம். வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்குறோம். இப்போ தாளிப்பு பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு பாத்திரம் வச்சு சூடாயிருச்சு. நம்ம வந்து குக்கர்லேயே விட போகிறோம். ஏன்னா குக்கரில் விசில் விட்டோம்னா தான் கரெக்டாக வேகும். அதனால் பாத்திரத்தில் சீக்கிரம் வேகாது, ஆட்டுக்கறிங்கிறதுனால. அதனால் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இப்போ எண்ணெய் காயிட்டோம். நம்ம இந்த வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம மிளகு சேர்த்து கிரேவி மாதிரி பண்ணுறதுனால இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் போட மாட்டோம். பட்டை கிராம்பும் போட மாட்டோம். இதுக்கு வந்து தக்காளி, மிளகு, பூண்டு, மிளகாத்தூள் இந்த மாதிரி தான் போடுவோம். இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சவுந்துருக்கு. நம்ம வந்து வாஷ் பண்ணி இருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதில் தண்ணி எதுவும் இப்போ சேர்க்க வேணாம். இப்போ உப்பும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கிட்டேன். இதில் உப்பு மஞ்சள் மட்டும்தான் போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி மாதிரி விடுத்தோம். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கொத்தமல்லி எல்லாம் 2 போட்டு விட்டுடலாம். இதுலேயே தண்ணி மாதிரி வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு. அது வரைக்கும் மசாலாவும் அரைச்சிட்டு வந்துடலாம். சிம்மில் வச்சு விட்டுடலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தில் இந்த கறி ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வணங்கின வாட்டி தான் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த இதை வந்து கறி எலும்பெல்லாம் வேகணும்ல, அதனால் நம்ம விசில் விட்டுக்கலாம். சிக்கனாக இருந்தால் நம்ம ஓப்பன்லேயே அந்த பாத்திரத்துலேயே செஞ்சுக்கலாம். மட்டன் இருக்கிறதுனால கொஞ்சம் வேகாது. அதனால் நம்ம ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில், நீங்கள் வாங்குகிற கறியை பொறுத்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 விசில் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம 4 விசில் விட்டுட்டோம். நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டோம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மட்டன் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வச்சுருக்குறோம். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி வந்து நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொதிக்கிட்டோம். அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா கொதிச்சிடும். நல்லா மசாலா வாசம் அடங்கிருச்சுன்னா நம்ம கறி வெந்துருச்சு. நம்ம தொட்டு பார்த்துட்டேன். அதனால் இப்போ இந்த மசாலா சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகட்டும். நம்மளோட கிரேவி இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் திக்காக வேணுங்கிறீங்களும் விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தேங்காயெல்லாம் எதுவுமே போடல. இந்த அரைச்ச மசாலாவுக்கு இவ்வளோ திக்னஸாக கிடைக்குது. பேச்சுலராக இருக்கிறவங்க தக்காளியை கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டுட்டு வதக்கிட்டு கூட நம்ம வந்து மிளகும் பூண்டும் இடித்து கூட போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அரைக்கணும்னு தேவையில்லை. நம்ம எந்த இடத்துல வேணால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீடு இல்லாமல் வண்டிக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட சின்ன சின்னதாக தக்காளி நல்லா பிசைஞ்சு விட்டும் போட்டுக்கலாம். பேச்சுலர் சமையலுக்கும் இது தான் இருக்கும். நான் செஞ்ச இந்த கிரேவி இந்த அளவுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம இதை இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கொத்தமல்லி எல்லாம் மறுபடியும் போட்டுக்கலாம் கடைசியாக சேர்க்கறதுக்கு. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் விசில் விட்றது மட்டும் நீங்கள் கறி வெந்துருச்சான்னு பாருங்கள். இல்லைன்னா மறுபடியும் கூட 2-3 விசில் விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வாங்குகிற கறியை பொறுத்து எலும்பெல்லாம் இருந்துச்சுன்னா வேகாது. அதனால தான்
இதுவே 4 பேர் சாப்பிட்றவங்களுக்கு காரமாக நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. இதுவே போதும். கிரேவி அந்த தேங்காய் ஊற்றுறது அதிகமாக யாருக்கும் பிடிக்கல. தேங்காய் போடாமல் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் கிரேவி வந்து நீங்கள் கறி அதிகமாக வாங்கும்போது கொஞ்சமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி மறுபடியும் செஞ்சு கொடுங்க. இல்லை வேறு மாதிரி செலவு போடுறீங்கனாலும் இதே டைப்பில் வேறு நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது போடணும் இதில் அப்படின்னா போட்டு செஞ்சுக்கோங்க. இது வந்து களிக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா இதுக்குமே நம்ம கறி குழம்பு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதேமாதிரி நல்லாயிருக்கும். பெரும்பாலும் இந்த மிளகு கிரேவி டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும், யாருக்குமே பிடிக்காம இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச இந்த மட்டன் கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்.